தேவலோக பசு காமதேனுவை ஜமதக்னி முனிவர் வந்து அவரோட குடில்ல வச்சுட்டுருப்பார். குடில்ல வச்சுட்டு காமதேனுவை பற்றி தெரியும், அது எவ்வளோ நாளும் பால் கறக்கும், நிறைய நினச்ச வரங்களை கொடுக்கும், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பசு தான் அது. அதை வந்து வச்சுட்ருப்பாரு. வச்சுட்டு இருக்கும்போது அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கன் என்ன பண்ணுறான், அப்போ தான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிரச்சனை அப்படின்றது இருக்க தானே செஞ்சிச்சு. அப்போ அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், இந்த காமதேனு பசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்து ஜமதக்னி முனிவர் இந்த ரேணுகா தேவியினோட தலை மாறி மாரியம்மனா மாறுறா. அப்பயே அவரோட கோவத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கோவம் அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவரை விட்டு புறம்பா தள்ளி இருப்பார். தள்ளி வச்சதுனால இவருக்கு கோவமே வர்றதில்ல. அவன் வந்து கேட்குறான், இவர் வந்து இல்லை, இது வந்து அதீத தவ வலிமையினால சிவ பூஜையினால வாங்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கே அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். கத்தி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டிடுறான். வெட்டிட்ட பின்னாடி என்ன ஆகுது, ரேணுகா தேவி அழுது புலம்புறா. இவளோட அழகை பார்த்து அவன் இவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். பதிவிரதை இல்லையா, ஸோ அவளோட வந்து ஒரு சக்தியினால் நெருப்பை மூட்டி ஜடராக்னி எழுப்பி அதுக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்து திகு திகு திகுன்னு எரியுது நெருப்பு. தேவேந்திரன் பார்க்குறான், இவ இறக்கக்கூடாது அப்படின்னு மழையாக பொழிஞ்சு அவளை காப்பாற்றுறான். இது மாரியம்மன் கருமாரியம்மனாக உருவான கதை. அதை நினைவூட்டும் விதமாக தான் இன்றளவும் நம்ம கருமாரியம்மன் சன்னதிகள் எத்தனையோ இருக்க தானமா செய்து கருமாரியம்மன் தாயாரை வழிபாடு பண்ணுறோம்.